வணக்கம் சைலேஷ். வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் வீக் நீயா நானால ம். தங்கம் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது ம். இல்லாம இன்னைக்கு நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா? எது பெஸ்ட் ஓகே, அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிபேட் நடந்துச்சு. So அது ரிலேட்டடாக தான் பேச போறோம். கேள்வி என்ன அப்படின்னா, கோல்டு பெஸ்ட்டா இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெஸ்ட்டான்றது கேள்வியா, இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்ன்றது கேள்வியா? அதான் வழக்கம் போல ரெண்டு தரப்பினரும் இருப்பாங்க. அவங்க 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 அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. இல்லப்பா, உன்னோட இதனாலதான் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறேன். என்னோட பாயிண்டா. நீ என்ன கேட்க வர? அது ஷோல அது இருந்துச்சு, ஓகே, அது அங்க இருந்துட்டு போகுது. இல்ல, அதான் அவங்க பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கவனிச்சிருக்கு. சோ அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து சில விஷயங்களை வந்து பேச போறோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே அவங்க எப்படி முடிச்சாங்கன்னா, கடைசியில தங்கம் தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி தான் முடிச்சாங்க. ம். ஸோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ அப்ப தங்கம் தான் வந்து பெஸ்டா? அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல தங்கம் பெஸ்ட்டான அசட்டா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டான அசட்டா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கு. டாப் பெஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான், ஒன்லி பெஸ்ட் கிடையாது. என்னோட கண்ணோட்டத்தில் நம்ம வந்து மார்க்கெட்டில் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, பல டேட்டாஸ் இருக்கு, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். எனக்கு சரி, தெரிஞ்ச ஒன் ஆஃப் த வரைக்கும். பெஸ்ட் அப்படின்னாலும் ம். இப்போ 1 2 3ன்னு வச்சா ம். அதுல ஃபர்ஸ்ட் இவன் தான்பா அப்படின்னு வந்து அப்படியுமே கேட்டகரைஸ் பண்ணலாம். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். இல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி வந்து பண்ணலாம். இல்லை, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இருக்கு, அதில் கோல்டு தான் ஃபர்ஸ்ட் வரணுன்றது என்னோட கால்குலேஷன் வராது. மேபி இப்போ உங்கள் அப்பாக்கோ எங்கள் அப்பாவோ கேட்ட அப்படின்னா கோல்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ம். அவங்க பார்த்து வளர்ந்த அசட்ல கோல்டு மாதிரி பர்ஃபார்ம் பண்ண அசட் எதுவுமே கிடையாது. ஓஹோ. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்நாளில் அவங்க கெயின் பண்ண நாலேஜில் அவங்க பார்த்து நம்பின விஷயத்தில் கோல்டு அவங்க கல்யாணம் நடந்தப்போ அரௌண்ட் ஒரு 3000 ரூபா, எங்கள் அப்பா கல்யாணம் நடந்தப்போ ஒரு 3000 to 4000 ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு ம். பவுன் 8 கிராம் அரௌண்ட் 4000 தான் இருந்திருக்கு. பட் அட் ப்ரெசென்ட்ல பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் தாண்டிடுச்சு. 8 பவுன், ம். சரி 8 பவுன், ஒரு பவுன் 8 கிராம். ம். ஸோ எங்கிருந்து எங்கே வந்திருக்கு? 20 மடங்கு, 20 மடங்கு, 25 மடங்கு மேலே வளர்ந்துருக்கு. 4000 வச்சுட்டா கூட 40,000 10 மடங்கு, 80,000 20 மடங்கு, 20+ டைம்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ அதான். ஸோ அதுதான் அப்பா காலகட்டத்துல இதை பார்த்துருக்காங்கங்கிற பட்சத்துல ஸோ இதே விஷயத்த திரும்ப ஏன் நம்ம காலகட்டத்துல நம்ம வயசானதுக்கு அப்புறம் பார்க்காம இருக்க போறோம்? இதே நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ உங்கள் அப்பா காலத்தில் நம்ம ஸோ அப்பா அம்மா. இப்ப வந்து 1000ல இருந்து 12,000க்கு வந்திருக்கு அப்படின்னா ம். 1 கிராம் ரேட் வச்சுக்கிட்டு பேசுறோம். ம். ஸோ 12,000 இப்போ 13,000 தெரியல, அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குங்கிற பட்சத்துல அப்ப நம்ம வயசா வர காலத்திலயும் அது இதே மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்திருந்தா, ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எப்பயும் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஜாஸ்தியா கொடுத்துருக்கு ம். இது. இதான்ப்பா ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்டே கோல்டு தான்ப்பா. ஆஹா. இந்த இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, சீட்டு இந்த போடுறது. எஃப்டி எஃப்டி ஆர்டின்னு சொல்லிக்கிட்டு, சரி, ஓகே. அப்புறமேட்டு இந்த சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா என்னது? அதெல்லாம் ட்ரெடிஷ்னல்லப்பா. அதாவது அந்த சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்றதெல்லாம் படித்த மக்களுக்கு நடுவில் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிகழ்ச்சி. ஆஹ் அதான். பட் அதாவது இது எல்லா இன்ட்ரடியூஸ் ஆன கேட்டகரி காலகட்டத்துல பீப்புளையும் கவர் பண்ணுறது என்னென்ன பார்க்கணும். இல்ல, அததான் சொல்ல வரேன். இது ம். இன்ட்ரடியூஸ் ஆன காலகட்டத்துலதான் வாழ்ந்த நபர்கள் தான் இப்ப நம்ம அம்மா அம்மா அப்பாக்கள்லாம். ம். சோ எங்க அப்பா சொல்றது அதுதான். ம். சோ நான் வந்து நம்புனது இததான்.
ம். ஆனா இன்னைக்கு கோல்டு மேல அந்த நம்பிக்கையை வச்சிருந்தா இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கும் போல ம். அப்படிங்கறதுதான் இப்ப இருக்க வருத்தம். ம். சோ ஸோ அப்போ கோல்டு என்னமோ பண்ணுது. ம். கோல்டு ஏதோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியுது. ம். ஈவன் அந்த ஷோலயே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இது இருக்கு, அது இருக்குன்னு அந்த பக்கம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கோல்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடு. ம். ஆனா, அதுல இருக்கிற ஒரு அக்கவுண்டன்ட் யாரோ அந்த மாதிரி ஒரு பினான்சியல் ஆடிட்டர். ரிலேட்டடான ஒரு வேலை இருக்கவர் தான் அவரு. கடைசியில அவரே நான் எது இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நானே அதை பண்ண மாட்டேனே அப்படின்ட்டாரு. ம். சோ அந்த டீம் அப்படியே தோத்துருச்சு. அவரு ரிவிட் அடிச்ச உடனே. ம். அதுக்கப்புறமா அந்த டீம்ல இருந்தவங்களால எதுவுமே பேச முடியல. ம். ஏன்னா எது பேசினாலும், அதாவது இந்த பக்கம் கோல்டு சைடுல இருந்த இடத்துலயும் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு, ஆனா அது எந்த பயனும் இல்ல அதுல ம். அப்படின்னு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர், அதாவது எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு ஆள் கோல்டு பக்கம் இருந்துட்டாங்க. ம். அதனால அவர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு அதுல என்ன பிரச்சனைங்கிறத இவங்க சொல்லிடுறாங்க. ம். சொன்ன உடனே ஒரு கிளாஷ் ஆகி கடைசியில அவர் வாயில இருந்தே வர வச்சுட்டாங்க. ஆமா, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் பண்றது என்னன்னா ஆக்சுவலி பாண்ட்ஸ்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பாண்ட்ஸ்ல வந்த ப்ராஃபிட்டை தூக்கி தான் நான் திரும்ப இந்த மாதிரி மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த பாண்ட்ஸ்னா என்னங்கிறது தான் தெரியுது. பாண்ட்ஸ்னா இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், என் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஒரு பத்திரம், ஒரு பேப்பர் ஒர்க் ரெடி பண்ணி அதை சேல் பண்ணுறேன். ஒரு இத்தனை அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறேன். அந்த பேப்பர் ஒர்க்கு யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க. லிட்ரலி இப்போ ஒரு அடமானத்துக்கு வச்சு நீ காசு வாங்குற மாதிரி தான் இதுவும். அந்த பேப்பர் ஒர்க் மூலிமா இந்த பேப்பர் ஒர்க் அடமானமாக வச்சுட்டு நீ காசு வாங்குற, அங்கே வட்டி கொடுக்குறாங்க, இங்கே இன்ட்ரெஸ்ட், ரெண்டும் ஒன்று தான். இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக படித்தவங்க ஆங்கிளில் சொல்லணும்னா பாண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதாவது அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சதவீதம் வரும், ஏன்னா நீங்க அந்த பாண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறதுனால இல்லை, இல்லையா? கம்பெனி கிட்டேருந்து டைரெக்டாக பாண்டு வாங்கியிருப்ப, இந்த நடுவில் ம், இன்டர்மீடியேட்டரே இருக்க மாட்டாங்க. ம். ஸோ நீ டைரெக்டாக கம்பெனி கடன் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோமே பாண்டுனா. ஓகே, அதான். சோ அவங்க கட்டுற வட்டியில கொஞ்சோண்டு உங்களுக்கு வருமா யாரு கட்ட விட்டுருப்பா? அந்த கம்பெனி? கம்பெனி, அது ஒரு கம்பெனி இருக்கு, அவனுக்கு ஒரு 50 கோடி ரூபா தேவை, அவன் சம் பேப்பர் ஒர்க் ரெடி பண்ணிட்டு அதை பாண்டுன்ற பேரில் விற்கிறான். எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இத்தனை பர்சன்டேஜை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், மந்த்லி மந்த் நான் கொடுக்குறேன், இல்லை இயர் இயர் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாலாம் போட்டு ஃபைனல் ஒர்க் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பாண்டுக்கான ப்ரைஸ் இவ்வளவு. இப்போ நம்ம கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா கடன் வேணும், 5 லட்ச ரூபா கடன் வேணும், இந்த பொருளை வச்சுக்கிட்டு கொடுங்கன்னு ஒரு பொருளை கொண்டு போவாங்க. அந்த பொருளுக்கான மதிப்பு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த்தா அப்படின்னு பார்த்துட்டு கடன் கொடுப்பாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா அந்த பேப்பருக்கான மதிப்பு அந்த கம்பெனிலேருந்து அந்த பேப்பர் வருதுன்றதுனால அந்த கம்பெனியெல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க அந்த பேப்பரில் என்ன வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த வேல்யூ அந்த பேப்பருக்கு தகும். ஏன்னா அது கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷனில் இருக்குது. கவர்மெண்ட் தான் கை விட்டுறாது. அந்த கம்பெனி கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸே வரும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. மக்கள் காசு கொடுத்து பாண்டை வாங்கிப்பாங்க. அந்த காசை கம்பெனியோ கவர்மெண்ட்டோ வாங்கிட்டு போய் என்ன பண்ணுமோ, அது ப்ராஜெக்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்ன பண்ணுமோ பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு இன்கம் வரும் இல்லையா, அந்த இன்கமில் ஒரு பார்ட் எடுத்துகிட்டு போய் இந்த பாண்டு வாங்கினவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி மாதம் மாதம் கொடுப்பாங்க. உனக்கு இல்லை எனக்கு இந்த பாண்டு போதும் அப்படின்னு நினச்சே அப்படின்னா இந்த பாண்டை விற்றுட்டு திருப்பி இன்னொரு ஆள்கிட்டயோ ரீபே விற்றுட்டு நீ பணத்தை வாங்கிக்கலாம். கம்பெனிக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நீ கடன் கொடுக்குற, அதனால கம்பெனி உனக்கு வட்டி கொடுக்குது. ஸோ நீ பேங்க்கு கொடுத்து பேங்க் கம்பெனி கொடுக்குற, நீ டேரெக்டாக கம்பெனியே கொடுக்குற. சோ இது சேஃபரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஆமாம், அப்படியா?
ஏன்னா ஓகே. கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, செபில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். செபில் ரெஜிஸ்டர் ஆனால் இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். ம். அதனால பாதுகாப்பானது. ம்ஹ்ம். எஃப்டி எப்படி ஓகே. பாதுகாப்புன்னு சொல்றாங்க, என்னன்னு தான் எஃப்டி அந்த அமௌண்ட் வந்துரும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதே லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ம்ஹ்ம். இப்ப இந்த கோல்டு இப்ப இதுல காசு போட்டு வச்சுட்டோம்னா மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்குமா? ஆமா, அந்த பாண்டுக்கு ஒரு ஓகே. எக்ஸ்பைரி இருக்கும். அதாவது இந்த ம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒன்று நீ கொடுத்துடலாம், ரெண்டு சாய்ஸா இருக்கலாம். ஒன்று நீ கொடுத்துட்டு உனக்கு தேவைப்பட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், இல்லை இந்த பாண்ட் இத்தனை வருஷம் தான். இப்போ கோல்டு பாண்ட் எல்லாம் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. குடுத்துட்டுனா என்ன அர்த்தம்? புரியல. குடுத்துட்டுனா என்ன அர்த்தம்? அதான்ப்பா ஃபிக்ஸ்டு பாண்டுப்பா. ஃபிக்ஸ்டு பாண்ட்னா அந்த பர்டிகுலர் டைம் ஒரு 3 வருஷம் நீ ஹோல்டு பண்ணலாம். உனக்கு வருஷம் வருஷம் ஒரு வட்டி மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஹோல்டு பண்ணுற அமௌண்ட் ஒரு வட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட் உனக்கு வந்துடும், பாண்ட் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஓ, அந்த ஆக்சுவல் பிரின்சிபல் அமௌண்ட் வந்துரும். ஆமாம். ஓ. இன்னொரு கேட்டகரி, நீ இருக்கிறப்ப வாங்கிக்கலாம், உனக்கு தேவைப்படாத வித்துட்டு திருப்பி கேஷாக மாற்றிக்கலாம். ம். அவ்வளோதான். ரெண்டு ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு விஷயம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்ப இது வேற, இன்னொன்னு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அது வேற. அது வந்து பேங்க்ல சொல்றது, ஒரு பேங்க்லயும் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொன்னது ஸோ அது அப்ப அந்த அக்கௌண்ட்ல அதாவது இருக்க வரை வந்துட்டே இருக்கும். எங்க அப்பா நம்பி போட்டது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட். ம். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு வரும்போது, ஸோ அதாவது கடைசியா அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து காசு எடுக்கும் போது நானும் தான் இருந்தேன். ம். ஸோ இத்தனை வருஷமா சேமிச்சிருக்கோம், நமக்கு கிடைச்சிருக்கிறது இவ்வளவுதானா அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த காசு அதாவது கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து ஒண்ணுத்துக்குமே இல்லையே, டப்புன்னு செலவாயிருங்கிற மாதிரி இருந்தது. அதாவது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து இது ஜென்ரலா ஒரு விஷயம். இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம தொட்டே ஆகணும். இப்போ உன்கிட்ட இன்னைக்கு 2025 ₹10 வச்சு நீ என்ன வாங்க முடியும்? புரியுது. அது சொல்ல வர்றது புரியுது. உனக்கு ஸோ புரிஞ்ச அப்படிதான் பத்தாதுப்பா, இருந்துச்சு. பட் ஜென்ரலா புரியணும்ல. ம். பேசிக்கை ரீவைண்ட் பண்றது தப்பு இல்லை, சொல்லு. இன்னைக்கு நீ வச்சிருக்க ₹10 வச்சு என்ன வாங்க முடியும் உன்னால? இன்னைக்கு வச்சிருக்க 10 ரூபாய வச்சு இந்த 10 ரூபா பிஸ்கெட் வாங்கலாம், இது மேகி வாங்கலாம், ஓகே. அப்புறம் குர்குரே வாங்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்புறம் வேற இல்லையா? என்ன ஜென்ரலா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வாங்க முடியும். ஒரு டீ. ஸ்நாக்ஸ் வாங்கலாம். ஆ, டீ கூட இன்னைக்கு 12 ரூபா, பட் ஆனா 10 ரூபாய்க்கு சில இடத்துல விற்கிறவங்களும் இருக்காங்க. ₹10 கொடுக்குறாங்க, ரேரட்டியா ₹10 கொடுக்குறாங்க. இல்லை ஆறு ஸ்நாக்ஸ் ஜென்ரலா ஒரு ₹10 தரமா ஸ்நாக்ஸ் வாங்கலாம். ஒரு பரோட்டா பரோட்டா ₹5 ஸோ அவ்வளோதான். ஸோ ₹10 எதுவுமே வாங்க முடியாது தண்ணி 10 ரூபால கேன், மேல. 1/2 லிட்டர் தண்ணி கேன் வாங்கலாம் இல்லையா? ம். உங்க அப்பா காலத்துல ₹10 என்ன வாங்கியிருக்க முடியும்? நிறைய வாங்கியிருக்க முடியும். ஒரு வாரத்தை, ஒரு நாளை ஓட்டியிருக்க முடியும் ₹10 வச்சு. மினிமம். மினிமம் மினிமம். ஒரு நாளை ஓட்டியிருக்க முடியும். சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு ஒரு நாளை ஓட்டியிருக்க முடியும். ஸோ ஒரு காலத்துல ₹100 வச்சு ₹10 வச்சு ஒரு 1/4 லிட்டர் பால் மட்டும் தான் வாங்கியிருக்க முடியும். டீ போட்டு 4 பேர் குடிச்சிருப்போம். பட் இன்னைக்கு ₹10 கரெக்ட். பால் வாங்கினா 4 பேர் டீ போட்டு குடிக்க முடியாது. அதே பாலே தண்ணி மாதிரி தான் இருக்கும், கொடுக்குற அளவும் கம்மி. பேக்கெட் கண்டிப்பா. ப்ரைஸ் ஒன்று, அளவை குறைச்சிட்டாங்க, உள்ளக்க கண்டென்ட்டோட குவாலிட்டியை குறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது இன்னும் குவாலிட்டி குறையும், இன்னும் கண்டென்ட் குறையும். ₹10 பேக்கெட் ₹10 தான் இருக்கும், அது எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து கொஞ்ச நாள் போச்சுன்னா ₹15 மினிமம் பேக்கெட் ஆயிரும். அப்போ நீ ஒரு நாள் ஒரு காலத்தில் எஃப்டியில் வந்து ₹100 போட்டிருந்தேன் அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு மாதம் செலவு ஓட்ட முடிஞ்சது அப்படின்னா, ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன் அப்படின்னா, அந்த ₹100 வச்சு உன்னால் ஒரு 3 நாள் 4 நாள் வேலையை தான் ஓட்ட முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ஓகே. பண்ணி வந்தேன் அப்படின்னா 2 நாள், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ஒரு நாள், அப்படியே போனால் ஸ்நாக்ஸுக்கு வந்துடும் ₹100. ஓகே. அப்ப இத சொல்றத வச்சு பார்த்தா அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, செலவுகள் இன்ட்ரெஸ்டிங்கா அதிகமாயிடுச்சு. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற பல ஸ்கீம்ஸும் வந்து நாளைக்கு வந்து எந்த பயனும் இல்லாம ஆயிடுமோ ஆமா. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது இந்த அதாவது இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வளர்றத விட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சி அதிகமா இருக்கணும். இல்ல இன்- அப்பனா வந்து இன்ஃப்ளேஷனை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா நம்ம வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுக்குள்ளாரே கொண்டு வர முடியாதுங்கிறது தான் கதையா. ஆமா. என்ன ட்ரை ம். பண்ணாலும் அது ஒரு அதாவது அது ஒரு growth ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்ஃப்ளேஷன் எதுவுமே அதிகமாக பண்ணுறதில்ல. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வருதுல்ல, ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைக்குது பார்த்தியா, அந்த ம். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக இருக்கணும். இப்போ 100 ரூபா 10 வருஷம் கழிச்சு 95 ரூபா மாறுது அப்படின்னா நீ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அதை விட ஒரு 1 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருக்கணும். ம். அப்போதான் உன் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆக அது சரியா இருக்கும். இப்போ ம். இங்கே தான் கோல்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஒரு போட்டி மாதிரி வருது. ஷேர் ம். மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்போ கோல்டு பயங்கரமாக அடி வாங்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதுனால கோல்டில் இருக்க பங்கை விற்று கேஷாக மாற்றி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த கம்பெனியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் ஷேர் மார்க்கெட் டோட்டலாகவே அடி வாங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டா குப்புன்னு நிறைய பேர் பயத்தில் அப்படியே எல்லா கம்பெனி ஷேர்ஸையும் விற்று காசாக மாற்றி கோல்டில் போடுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் இறங்குனா கோல்டு ஏறுறதும், கோல்டு இறங்குறப்ப ஷேர் மார்க்கெட் ஏறுறதும் காலங்காலம் நடக்கிற விஷயம். ஓகே, அப்ப இப்ப 5 வருஷமா கோல்ட் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கே, அப்போ ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கா ஆமாம், என்ன? இறங்கிட்டு இருக்கு, அடி வாங்கியிருக்கு. அடி வாங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலயும் வந்து இப்படி ஒரு டிபேட் வைக்கும் போது அது நல்லா போய்கிட்டு இருக்குன்னு அவங்கள பேச வச்சா அவங்க எப்படி பேசுவாங்க? இப்போ இதில் என்ன நல்ல விஷயம் வச்சுக்கோவேன், ஷேர் மார்க்கெட் இறங்குறப்ப சந்தோஷம் படணும். கண்டிப்பா. ஏன்னா 100 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி ஷேர், ஒரு ஷேர் 100 ரூபான்னு இருந்துச்சு, விலை குறைஞ்சி 95 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு 5 ரூபா மிச்சம். ம். ஹியூஜ் அமௌண்ட்டில் வாங்குறப்ப ஒரு 1000 ஷேர் வாங்கணும் அப்படின்னா உன்கிட்ட 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா இருந்திருக்கணும். இன்னைக்கு 95,000 இருந்தால் போதும். அவன் மீதி 5,000த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ உனக்கு நீ 100 ஷேரை விட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க முடியும். ம். ஸோ திருப்பி அது 1 ரூபா அதிகமானா கூட அந்த 5,000 ரூபாய்க்கு நீ எத்தனை ஷேர் வாங்கினியோ அது உனக்கு ப்ராஃபிட். ம். ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இறங்கிடுச்சு, ஓகே இந்த இந்த ஸ்டாக்கெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இருக்குது, இப்போ வாங்கினா சரியாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அப்படியே நியூஸ் பரவி எல்லாரும் குப்புன்னு இறங்குனாங்கன்னா டப்புனு மார்க்கெட் மேலே ஏறிடும். ம். இது ஒரு சைக்கிள். இப்போ ஓ, ஓகே. ஏன் கோல்டை வந்து ரொம்ப சேஃபாக பார்க்குறாங்க அப்படின்னா காலமாக இருக்கிற விஷயம், அதோட ரேரிட்டி ரொம்ப அதிகன்றதுனால தான். சும்மா கண்ட இடத்துல தண்ணி மாதிரி கிடைக்கிறது இல்ல, ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அதனால கோல்டுக்கு இவ்வளோ மதிப்பு. இரும்பு மாதிரி நிறைய இடத்துல கிடைச்சுன்னு வச்சுக்கோவேன், அதோட கலர், அதோட ஒரு ஒரு தன்மை, அதோட கம்மியான அளவு, இதுதான் கோல்டை பெருசாக காட்டுது. இரும்பு மாதிரி கோல்டு எல்லா இடத்துல கிடைச்சதுன்னா அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. இது வர கோல்டு ரேராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வர கோல்டோட ரேரிட்டி அதிகன்றதுனால தான் அதோட ஹைப்பு ஏற்றிக்கிட்டே போகிறோம். நம்ம ரீசெண்டாக நிறையா பார்த்துட்டோம், இந்தியாவில் பல ஸ்டேட்டில் வந்து இப்ப வந்து ஆஹ், இது ஒருவேளை இந்த நிலை மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது உண்மையாலுமே உலகத்துல வந்து கோல்டு வந்து ரேரா இல்லாம தண்ணி மாதிரி கிடைக்குது அப்படிங்கிற ரூமர்ஸ் ஏதாவது இருக்கா? சோ அதாவது இப்ப பார்த்தோம்னா இந்த அமெரிக்கா வந்து இப்போதைக்கு இதை வெளியே எடுக்க வேணாம், நம்ம ரஷ்யாட்ட இருந்தே crude oil வாங்கிக்குவோம் அப்படின்னு யோசிச்சு மறைச்சு வச்ச மாதிரி. சவுதி அரேபியா, ரஷ்யாவில் ஸ்டார்டிங்கில் சவுதி அரேபியா வச்சு தான் மூவ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஆ. ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்த யூபி, அப்புறம் ஒடிஷா,
ராஜஸ்தான் சம்திங் இந்த மாதிரி ஒரு 2 3 ஸ்டேட்டில் கோல்டு மைன்ஸ் இருக்கிறதா தகவல். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கிறதா நியூஸ் பார்த்தோம். ஆனால் மைனிங் ஸ்டார்ட் பண்ணல, ஃபைன் பண்ணியிருக்காங்க என்ன கிரவுண்டு கிடையாது இருக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு மைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்க கோல்டை மைன் பண்ணி எடுத்தா பண்ணுற மைனிங் செலவை விட பல ஃபோல்டுக்கு வந்து கிடைக்கிற அவுட்புட் நல்லா இருந்தால் பண்ணுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க அப்படியே. ஸோ இந்தியாவில் ஒரு 2 3 ஸ்டேட்டில் கோல்டு இருக்கிறதா நிறையா ரீசன்ட் டேஸில் பார்த்தோம். பட் எதையும் மைனிங்காக கன்வெர்ட் ஆன மாதிரி பார்க்கல. டேட்டாவாக பார்த்தோம் இந்த மாதிரி மைன்ஸ் இருக்குது அப்படின்னு, பட் எதுவுமே மைனிங்காக மாறல. இதே சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது, ஃபைன் பண்ணிட்டாங்க. லேக்ஸ் ஆஃப் டன்ஸ் அளவுக்கு கோல்டு இருக்குன்றதை ஃபைன் பண்ணிட்டாங்க. ஆனால் மைனிங் பண்ணல. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இன்னும் எந்தெந்த ஏரியாவில் கோல்டு ரிசர்வ் இருக்குன்றதை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு தான் ஆஃபீஸர்ஸுக்கு ஜியோ சொல்லி இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி இந்தந்த இடத்துல இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு கிடைக்கலாம் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் சைனா கோல்டு வெளியே எடுத்தாங்க அப்படின்னா மேபி கோல்டு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு கிராஷ் ஒன்று வரலாம். ஏன்னா தங்கம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா டிமாண்டு குறைஞ்சிரும். இன்னைக்கு சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் சப்ளைனா நம்ம ஊரில் இருக்க இதெல்லாம் தோணும்னா அதிகபட்சம் ஒரு 800 டன் அளவு கோல்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதே தௌசண்ட்ஸ் ஆஃப் டன்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு டேட்டா ஞாபகம்னா 2400 டன் பர் இயர் இம்போர்ட் பண்ணுறோம், வாங்குறோம் வெளியிருந்து. அப்போ இதெல்லாம் எதுக்குமே ஆகாது. ஆமாம், இது சும்மா கொசுறு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சைனா ஓப்பன் பண்ணாங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். இதை விட சைனாவை விட ஆப்பிரிக்காவில் இருக்கிற கோல்டு ரிசர்வ் அதிகம். கோல்டுல எல்லா விதமான ரிசோர்ஸும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 80-70% ஆஃப் ரிசோர்ஸ், ரிச் ரிசோர்ஸ் எல்லாம், இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்காவில் குவிஞ்சு கிடக்கு. உலகத்தோட மிகப்பெரிய கான்டினென்ட், ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, எல்லா விதமான டெம்பரேச்சருமே அங்கே இருக்கும். இந்த ஈக்குவேட்டோரியல் லைனுக்கு பக்கமாக இருக்கிறதுனால நார்த்து சவுத்து 2 பக்கமும் 10-10 டிகிரிக்கு வந்து ஈக்குவேட்டர் லைனுக்குள்ளேயே வரதுனால அங்கே வந்து ஹீட்டும் அதிகமாக இருக்கும், மழையும் பெய்யும். ஒரு 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 நல்ல கண்டிஷன் இந்தியா மாதிரி, பட் இந்தியா விட கொஞ்சம் பெட்டரான கண்டிஷன் அங்கே. ஸோ அதனால் அங்கே லேண்ட் மாஸும் பெருசு, மக்கள் தொகை கொஞ்சம் கம்மி, ரிசோர்ஸ் ரொம்ப அதிகம். ஒன்ஸ் ப்ராப்பராக அவங்க வந்து ரிசோர்ஸை யூஸ் பண்ணுற மாறிட்டாங்கன்னா இன்னும் கோல்டு சப்ளை அதிகமாயிரும். அப்போ இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரெண்டாவது, இது ஒரு சைக்கிள். என்றைக்குமே கோல்டு மட்டும்தான் சூப்பர் மஷீனே கிடையாது. ஒரு காலத்தில் கோல்டு பர்ஃபார்ம் பண்ணதை விட பேங்க்கில் எஃப்டி பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அது பெருசாக பட்டுச்சு. கோல்டை விட என்னப்பா கோல்டு என்னப்பா அப்படின்ட்டு எல்லாம் எஃப்டி போட்டாங்க. பட் இன்னைக்கு கோல்டில் பண்ணி தான் இவ்வளோ வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே அப்பா காலத்துலேருந்து ஒரு 20 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்திருந்தானா அது ஒரு மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோவாக மாறி இருக்கும். இப்போ அதிகபட்சம் இப்போ ஒரு ஒரு 10 பவுன் வாங்கியிருப்பாரா, ஒரு 10 பவுன் வாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு சாம்பிளுக்கு 10 பவுன் உங்கள் அப்பா கையில் காசு இருந்தப்போ எஃப்டியாக போடாமல் அப்போ இருந்த காசு வச்சு ஒரு 10 பவுன் வாங்குறாருன்னா ஒரு அமௌண்ட்டு ஒரு 4000 வச்சுட்டா கூட 40,000 செலவு பண்ணியிருப்பார். இல்லை எஃப்டி எவ்வளோ, நம்ம எஃப்டி எவ்வளோன்னு சொல்ல வேணாம், அப்ராக்சிமேட்டாக இத்தனை பவுன் வாங்கியிருக்கலாம். 10 பவுன் 40,000 ஆகுது. அப்ராக்சிமேட்டாக எத்தனை பவுன் வாங்கியிருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ்? எதுக்கு எப்போ எஃப்டிக்கு ஈக்குவலாக கோல்டு வாங்கியிருந்தா அதை பற்றி ஐடியா இல்லை. அதை பற்றி ஐடியா இல்லை. இல்லைப்பா, நீ கூட போயிருந்ததா சொன்ன, சரி ஓகே. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருந்தான்னா அதுக்கு எதிராக ஒரு 20 பவுன்
ஒரு 20 பவுன் வச்சுப்போம், 80,000 ரூபா. அப்போ 4,000 ஒரு ப்ரௌன் அப்படின்னா இவர் இருந்த காசை வச்சு 20 பவுன் வாங்கியிருக்க முடியும். இன்னைக்கு ஒரு பவுன் 1,00,000 ரூபா. அப்போ 20 பவுன் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 20 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 1,00,000 19 மடங்கு வளர்ந்துருக்கு. ம். இதே அங்கே போட்ட எஃப்டிலேருந்து வந்த ரிட்டர்ன்ஸ் இவர் மாதம் மாதம் எடுத்து எஸ்ஐபியில் போட்டிருந்தாருன்னா இந்த 20 வருஷம் growth கம்மியாக இருந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் 10 வருஷத்தோட growth பயங்கரமாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்பா டைம்ல தான் ஐடி ஃபீல்டில் பூம் ஆனது. அவர் சும்மா ஒரு 30-40 வாங்கி போட்டதால அது 4,000 5,000 ஆயிருக்கும் ஷேர். ஏன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் பல டைம் பீக்கு தொட்டு தொட்டு இறங்கியிருக்கு. ஸோ இவர் ஒரு 30-40 வாங்கி போட்ட ஷேரு, ஒரு ஷேர் 30 வாங்கி போட்டது அங்கே குப்பும் ஒரு ஷேர் 3,000 போய் நின்றுருக்கும். அப்போ எத்தனை மடங்கு? ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தர் வாழ்ந்த காலகட்டத்திலயும் கிரைசிஸ்ன்னு வந்து இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னால பேட்ச்ல வந்து அந்த பஞ்சம் இருந்திருக்கும். ஸோ இப்ப அப்பாங்க காலகட்டத்துல வந்து இந்த வேலை வாய்ப்பு தான் இதா இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாததுனால எல்லாமே கீழ் தட்டத்திலேயே இருந்திருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, நமக்கு வந்து இன்னைக்குதான் வேலை கொரோனா. பிரச்சனையா இருக்கு. அவங்க காலகட்டத்துல இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் டைம் அது. அப்பதான் சரி, ஓகே. டெக்னாலஜி உள்ள வருது. அன்னைக்கு மக்கள் தொகை கொஞ்சம் கம்மி, டெக் உள்ள வருது, இண்டஸ்ட்ரி உள்ள வருது, புதுசா சர்க்கரை தொழிற்சாலை சரி, வருது. ஓகே. அவங்க காலகட்டத்துல இப்ப என்ன கிரைசிஸ் இருந்தது? இவங்க காலகட்டத்திலயா எதிர்பார்ப்பு தான் பெரிய கிரைசிஸே, எதிர்பார்ப்பு தான். பெருசா வளரணும், டக்குன்னு வளரணும்ன்றது. ஓகே. நம்ம காலகட்டத்துல வந்து அது கொரோனா. இன்னும் முடியல. இப்போ அவங்க அவங்க காலகட்டத்தில் ஆரம்பிச்ச எக்ஸ்பெக்டேஷன் கிரைசிஸே இன்னும் எண்டுக்கு வராம இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன் நான். ஹை ஆல்டிடியூட்ல இந்த இல்ல, கொரோனாலாம் ஆக்சுவலி உள்ள வந்துச்சு இத ஒரு எல்லாம். இதா எடுத்துக்கல. கிரைசிஸ் அப்படிங்கிற பட்சத்துல என்னன்னா, மக்கள் உண்மையுமே இன்னைக்கு பாதிக்கப்படணும். அந்த மாதிரி கேட்குறேன். பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அப்ப கையில இருக்கிறதெல்லாம் வந்து பொழைச்சா போதும்னு நம்புவாங்க. அப்படி பொழைக்கிறதுக்கு அந்த ஏதாவது அந்த பண்ணணும். மாதிரி கிரைசிஸ் எதுவும் இவங்க டைம்ல வரலப்பா. இவங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அப்படி இருந்துச்சு. இல்ல, அதான் இவங்க ஜெனரேஷன் வந்து நான் சொல்றது இந்த இந்த மீன் பண்ணிதான். ஸோ வேலை என்னமோ இருந்துட்டு தான் இருக்கு. ம் ஆனா இவங்க எல்லாம் படிக்கலைங்கிறதுனால ம் கிடைச்ச வேலையை தான் செஞ்சாங்க. ஆமா, என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சிருக்காங்க. அதுல இருந்து வந்த இன்கம் தான். ம் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஸோ எங்க அப்பாவோட அப்ப ஃப்ரெண்டு ஒருத்தர். சொல்றேன், முடிச்சிடறேன். ஸோ அப்ப என்னன்னா, அதுல வந்த இன்கம் தான் அப்படிங்கிறதுனால, ஸோ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சாகணும். ம் இதுக்கு நடுவுல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ம் ஏன்னா உழைச்சாகணும். ஸோ உழைச்சாதான் காசு. ஸோ அதனாலேயே வாழ்க்கையை விட்டுட்டாங்க. ம் ஸோ வாழணுங்கிறதுக்காக வாழ்க்கையை விட்டாங்க. ம் ஸோ இந்த டயத்துல வந்து கொரோனால வந்து ஆஹ், சில பேர் வந்து லிக்விடா வச்சிருந்தாங்க கையில காசு. ம் ஸோ தப்பிச்சிட்டாங்க. ம் ஆஹ், இல்லாதப்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஸோ ம் அந்த இல்லாதப்பட்டவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம்னா, இந்த கோல்டுனாலதான். ஸோ அப்போ வந்து அந்த ரியானால இந்த பாயிண்ட் வந்துச்சு. என்னன்னா, இன்னைக்கு கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. அன்னைக்கு வந்து உங்களை காப்பாத்துனது கோல்டா இல்ல இந்த ஷேர்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து. ஸோ கோல்டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னா, ஒரு கிரைசிஸ்ன்னு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ம் உடனே உள்ளார இருக்க காசெல்லாம் வெளியே எடுக்கிறவன் அறிவாளி, தப்பிச்சிருவான். அவன் வந்து சாமர்த்தியக்காரன், ஜெயிச்சிருவான். கிரைசிஸ் வருதுன்னு தெரியாம மாட்டிக்கிட்டவன் காலி. ம் அன்னைக்கு அவன்கிட்ட இதுல அந்த கோல்டுல
போட்டு வைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ மொத்தமாவே அவன் காலி. கோல்டு ஏதோ கொஞ்சம் இருந்திருந்தா அதை லிக்விஃபைட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும். So அந்த அந்த ஒரு 4 வருஷம் 2 வருஷம் ஓட்டுறதுக்கு. ஸோ அப்போ எல்லாத்தையுமே காப்பாத்துனது கோல்டு தான் அப்படிங்கும் போது ஸோ அப்போ கோல்டு தானே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதுதானே நாளைக்கு கிரைசிஸ்ன்னு வரும்போது எல்லாருமே நம்பி கைமாத்தக்கூடிய ஒரு வேல்யூபிள் பொருளா இருக்கு. நாளைக்கு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்ளமெட்டிக்கா போச்சுன்னா, ப்ராப்ளமெட்டிக்கா ஆச்சுன்னா, ஹேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் எங்க போகும்னே தெரியாது. ஸோ அன்னைக்கு பை ஹேண்டு பிசிக்கலா ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது கோல்டு தானே. ஸோ அதுதானே உங்களை காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அது கொண்டு போனாங்க. ஸோ இது எப்படி இருக்கு? இது நம்பும்படியா இருக்கா? சரிதான். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த இலங்கையில வந்து அந்த 1970s வந்து இந்த பிரபாகரன் இந்த தமிழ் ஈழமுக்காக போராடி நிறைய பிரச்சனையானப்ப அங்க இருந்த சிங்களர்கள் தமிழ் மக்களை அது எதிர்த்து போராடுற ஆட்களை விட்டுட்டு அங்க இருந்த சிவிலியன்ஸை போட்டு அடிச்சாங்க. அதில் நிறைய சிவிலியன்ஸ் தப்பிச்சு நிறைய ஊருக்கு போனாங்க. அப்ப யார் யார்ட்டெல்லாம் கையில கோல்டு இருந்துச்சோ அவங்கெல்லாம் அந்த கோல்டை கொடுத்து வெளியே போறது, இல்லை வெளியே போயிட்டு அந்த கோல்டை வச்சு ஏதோ ஒரு 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 பொழப்பு வீடு எடுத்து தங்குறது, கடை வைக்கிறது, இந்த மாதிரி அவங்ககிட்ட என்ன கோல்டு இருந்துச்சோ அதை வச்சு மூவ் பண்ணிட்டாங்க. கோல்டு இல்லாதவங்க இன்னும் ஒரு மாதிரி கேம்பில் தான் வச்சு அப்படியே கவர்மெண்ட் சாப்பாடு போட்டு அப்படின்னு அப்படியே வாழ்க்கை அப்படி அவன் வந்து போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க. பட் கையில் கோல்டு இருந்தவன் வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் நீ முன்னே சொல்லிட்ட, இது நடந்த விஷயம், இது எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கையில் கோல்டு இருந்துச்சு, தப்பிச்சு வந்தான், தப்பு சர்வை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இல்லாதவன் கேம்பில் கிடக்குறான் இன்னும். இது எக்ஸாம்பிள். நீ சொன்ன அப்பா எஃப்டி போட்டார், கோல்டு வாங்கலை. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது தெரியல, தெரியாதனால இதை பண்ணாங்க. வாழணும் அப்படின்ற நினப்புலேயே வாழ்க்கையை விட்டுட்டாங்க. கெடுக்கல, வாழ்க்கையை விட்டுட்டாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினப்புல வாழ்க்கையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பதிலே இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கையில் கோல்டு இருந்தால் எமர்ஜென்சி டைமில் சர்வைவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். எமர்ஜென்சி முடிஞ்சிட்டு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிறப்ப அங்கிருந்து வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னா கோல்டு வந்து அதை பண்ணாது. இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களும் கேட்க என்ன கோல்டு வச்சுருக்கோ அதை வச்சு சர்வைவ் பண்ணலாம். அது சர்வைவலுக்கு கோல்டு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதை வச்சு ஒரு ஒரு வாழ்க்கையை கொஞ்ச நாள் கடத்துறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சு திருப்பி கொஞ்சம் ஃபால் பேக் ஆகி எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகி திருப்பி உள்ளே இறங்குறப்ப கோல்டை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இதுல இந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து நல்லா ஆழமா யோசிச்சதுல எனக்கு பட்டது என்னன்னா, ஸோ அதுதான் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே இந்த டிஜிட்டலா இருக்க விஷயங்களெல்லாம் ஒரு ஹேக்கோ இல்லை எரேஸோ இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுங்கிற பட்சத்துல அன்னைக்கு வந்து நம்ம வாங்கி வச்சிருந்ததெல்லாம் வந்து பொய்யாயிடும். இல்ல நீ வாங்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தடுக்கிறதுக்கு இப்ப ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி நடக்காதுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் செபின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதையுமே சில பிரச்சனை நடக்குது, சில பேர் ஃபேக்காக ஃப்ராட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க டேட்டாவை இரேஸ் பண்ணுறதெல்லாம் ரேராக நடக்கும். நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ரேராக நடக்கும். பட் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகாது. ஏதோ ஒரு செக்டார் பீப்புள் பிரச்சனையாகலாம் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, கிரைசிஸ் டைமில் கோல்டு தான் ஹெல்ப் பண்ணும், மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு கிரைசிஸ், இப்போ கிரைசிஸ் இருக்கா? இல்லை. ஆனால் கோல்டு விலை ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லா மக்களாலையும் வாங்க முடியாது, அந்த நிலைமை இருக்குது. பட் சின்ன ஒரு ஷேர் வாங்க முடியும், ஒரு கோல்டு பீஸ் வாங்க முடியும்.
அதில் இருக்கிற அமௌண்ட்டை போட்டு அவன் இன்னைக்கு வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் பணத்தை அதிகப்படுத்தி அந்த பணத்தை வச்சு கோல்டு வாங்கலாம். இந்த வாங்குற கோல்டு என்னைக்கு உபயோகப்படும்? உண்மையான ஒரு உபயோகம் எப்போ வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு கிரைசிஸ் வரப்போ ஹெல்ப் பண்ணும். ஸோ என்றைக்கும் வரப்போகிற கிரைசிஸை எதிர்பார்த்துட்டு சர்வே பண்ணுறதுக்காக சேர்த்து வைக்கிறதும் இம்பார்ட்டண்ட் தான். என்றைக்கோ வரப்போகிறது இன்றைக்கே கவலைப்படணும் அப்படின்னு நம்ம உத்தாசனப்படுத்த முடியும். எப்போ வேணால் வரும். என்றைக்கும்ன்றது நாளைக்கும் வரலாம், 40 வருஷம் கழிச்சும் வரலாம், 4 வருஷத்துக்கு அந்தாண்டி இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கணும். அதே சமயம் இது சர்வைவலுக்கு உதவும் பிரச்சனை அன்னைக்கு. பட் இன்னைக்கு வாழ்கிறதுக்கு இன்னைக்கு கிரைசிஸ் இல்லை, பட் உனக்கும் உன் மேலேயும் என் மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, சொந்த வீடு, அடுத்து மேரேஜ், அடுத்து குழந்தைங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த சேர்த்து வைக்கிற கோல்டு கிரைசிஸ் அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணும். சேர்த்து வைக்கிற கோல்டு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்போ அதுக்கு இந்த லிவிங்க்கு சர்வைவலுக்கு கோல்டுன்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டோட அட்வான்டேஜ் சர்வைவல் டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் லிவிங் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப கோல்டோட அட்வான்டேஜ் நமக்கு உதவாது. இந்த டைமில் என்ன விஷயங்கள் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அதில் நம்ம பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் இருக்கணும். ஒரே இடத்துல மட்டும் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடக்கிறது என்றைக்குமே சேஃப் கிடையாது. ஸோ இதில் தான் டைவர்சிஃபிகேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 ரூபா போய் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 1000 ரூபா ஷேரு எந்த அளவுக்கு நெகட்டிவாக ரிசல்ட்டை கொடுக்க சான்ஸ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி அந்த நெகட்டிவ் ஆகிற அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக கோல்டு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த 1000 ரூபா 900 ரூபா ஆச்சுன்னா இங்கே 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு 100 ரூபா ரைஸ் ஆகும். அப்போ இது 1100 ரூபா போட்டிருப்பாங்க, 1100 ரூபா அப்படியே இருக்கும். எங்கேயுமே மிஸ் அந்த அமௌண்ட் மிஸ் ஆகாது. அசல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோவில் கனெக்ட் பண்ணி. அப்போ இது வரைக்கும் பேசுனதை வச்சு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்க பல விஷயங்களை வந்து, அதாவது இந்த ஸ்டாக்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே, ஆமா எல்லாமே இல்ல, ரியல் எஸ்டேட் வந்து ட்ரெடிஷ்னல் வே காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ இந்த இந்த விஷயங்கள்ல ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு இவங்க நிஜமா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட், ஸோ இது ரெண்டுத்துலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதாவது இந்த இன்வெஸ்ட் பண்றது வந்து அதுல கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் வச்சுதான். இதுக்குன்னு அவங்க வந்து எதுவும் சேமிச்சு வச்சு பண்றது கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா, ரிட்டர்ன்ஸ் வச்சு வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க எதுவுமே வந்து இவங்க இன்வெஸ்டே பண்ணலங்கிற மாதிரி இருக்கு அந்த கோல்டுக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கும். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் தி டே அது லாபம். நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இதுல ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஜிட்டலான விஷயங்கள்ல ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னா, பிசிக்கலா இவங்க கிட்ட இருக்க கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் தான் இவங்களை காப்பாற்றும். ஸோ இதை தெரிஞ்சவங்க பேரலா ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வராங்க, டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையும் முடக்காம செப்பரேட்டா. இல்ல இது டைவர்சிஃபை பண்ண மாதிரி எல்லாம் தெரியல. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கலையே இவங்க எல்லாத்தையும் போட்டு அதுல இருந்து எடுத்து இதைத்தான் வாங்குறாங்க. உங்களோட மெயின் தீம் வந்து என்னைக்கும் அழியாத விஷயம் எதுவோ அதுல இன்வெஸ்ட் பண்றது மட்டும்தான். ஆனா அத வந்து நம்ம கையில இருந்து பண்ண தேவையில்ல. அத வந்து இப்போ 1 2 அந்த 2ல இருந்து 1 எடுத்து இங்க போடுவோங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. growth-ம் முக்கியம், ஸ்டெபிலிட்டியும் முக்கியம். நாளைக்கு வந்து எந்த தப்புமே 2 சைடுமே நடக்கல அப்படின்னா லாபத்திலையும் லாபம். ஆமா. ஸோ இதுதான் அந்த இது முடியும் போது தெரிய வருது. ஸோ ஈஸியஸ்ட்டு சேஃபான க்ரோயிங் மெத்தட் என்ன, அதிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கொஞ்சத்தை மெட்டலில் போட்டு வைக்கணும். இன்னொரு இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ்,
எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரி கேஷாக சில இடத்துல போட்டு வைக்கணும். இதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 6 மாதத்துக்கான ஃபண்டாச்சும், ஒரு 6 மாதம் நீ வேலைக்கே போகலைன்னா உன் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய பணத்தை சேமித்து வச்சுக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. ஒரு வருஷத்துக்கான ஃபண்ட் இருந்துச்சு, அப்போ ஒரு வருஷத்துக்கு நீ வேலைக்கே போகாமல் இருந்தாலும் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கான பணம் வந்துச்சுன்னா we are வெல் செட்டில்டு அப்படின்ற இடம் எங்கே வரும் அப்படின்னா இந்த 12 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு தான். இது எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கு அப்படின்னா அது எமர்ஜென்சிக்காக மட்டும்தான். எமர்ஜென்சினா என்ன, சட்டனாக ஒரு விஷயம் நடக்கும், அது பர்சனல் லைஃப்பில் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹெல்த் இன்ஜுரி, சம்திங் சம்வாட், ஒரு நல்ல விஷயம், திடீர்னு கல்யாணம் அமைஞ்சிருச்சு, திடீர்னு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம், வாட் எவர் ரீசன்ஸ், எமர்ஜென்சியான சுச்சுவேஷனுக்கு மட்டுமே அந்த பணம் செலவுப்படப்படணும். அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அது ஒரு பக்கம். உனக்கு அடுத்து உன் ஃபேமிலிக்கும், நீ இருக்கப்போ உனக்காகவும் ஒரு பேக்கப் தான் இது ரெண்டும். இதை மூணையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கடுத்து வர பணத்தில் ஈஸியஸ்ட் வே என்ன? ஒரு காலத்தில் டேரெக்டாக 1 கிராம் வாங்கணும், இன்னைக்கு 1 கிராம் 9,000 ரூபா. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு கோல்டு வாங்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சென்னை ஸ்டார்ட் அப்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஜியோ, அவ்வளோ பேர் ரிலையன்ஸ் கம்பெனியே வந்து அந்த 10 ரூபாய்க்கு கோல்டு வாங்கலான்ற ஆப்ஷன் வந்துருச்சு அவங்க இதில், அவங்க பிளாட்ஃபார்மில். பட் இனிஷியலாக அது ஜியோ பண்ணல. சென்னையில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடி காய் எல்லா மக்களுக்கும் கோல்டு போய் சேரணும், ஒரு பாமர மக்கள் ஒரு 1000 ரூபாய் சேர்த்தது சிரமமாக இருக்கும் அப்படின்ற நிலையில் இருக்க மக்கள் கையிலையும் கோல்டு போய் சேரணும், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது தான் இது. ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் நிறைய மக்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சென்னை பேஸ்டு கம்பெனி. இப்போ அது வந்து நேஷனல் லெவலில் போயிடுச்சு. இது 10 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினது நேஷனல் விளம்பரம்லாம் பண்ணுறாங்க பயங்கரமாக. ஸோ இனி கோல்டு வாங்கிறதுக்கான ஈஸியான ஒரு வே இது. இப்போ நீ கான்சியஸாக ஒரு இடத்துல பணம் சேர்த்துற அப்படின்னா உன் மனசு ஞாபகத்துட்டே இருக்கும், நான் இவ்வளோ சேர்த்திருக்கோன்னு. ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் கூட அந்த பணத்தை எடுத்துக்கலாம், அப்புறம் வச்சிடலாம், இப்போ எடுத்து செலவு பண்ணலாம் அப்புறம் வச்சிடலான்ற ஒரு இதுக்கு போயிடும். பட் உன்னோட கான்சியஸுக்கே வராமல், நாலேஜுக்கே வராமல் அக்கௌண்ட் டெபிட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது நீ டெய்லி லைஃப்பில் மறந்துடுவேன். பட் ஒரு ஞாபகம் இருப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்பஸாக மாறி இருக்கும். ஸோ இப்படி கோல்டு வாங்கலாம், இப்படி ஷேரு வாங்கலாம். இதுக்கு பேர் கோல்டு வாங்குறது ஆட்டோ பேரில் கோல்டு வாங்குறோம், இந்த பேரில் ஷேர் வாங்குறதுக்கு பேர் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக்காக ஒரு அமௌண்ட் மந்த் போய்கிட்டே இருக்கும் அந்த எஸ்ஐபியில். அது போய் நீ ஷேர் மார்க்கெட் எந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறியோ அதில் போய் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். எஃப்டியில் வந்து காம்பவுண்டிங் ஆகாது, அசல் வட்டி வந்துடும், நீ வட்டி எடுத்துருவ, அசல் மட்டும் உள்ளே இருக்கும். எஸ்ஐபியில் 5,000 ரூபா போடுற இந்த மாதம், அடுத்த மாதம் 5,000 ரூபா போடுற, நடுவில் ஒரு 12% க்ரோ ஆகியிருக்கும், ஒரு 10 to 12% ஆவரேஜாக க்ரோ ஆகியிருக்கும். அந்த 5,000 ப்ளஸ் அந்த க்ரோத்து ப்ளஸ் நீ அடுத்த மாதம் ஒரு 5,000 ரூபா எல்லாம் சேர்த்து ஒரு 11,000 ரூபா இருக்குன்னா அடுத்து 3வது மாதத்துக்கு அந்த 11,000 ரூபாய்க்கு தான் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நீ போட்ட 5,000 ரூபாய்க்கும் ஒரு சம் பர்சன்டேஜ், உனக்கு அந்த வட்டியாக கிடைச்ச அந்த 1,000 ரூபாய்க்கும் ஒரு பர்சன்டேஜ் சேர்த்தி அது ஒரு 1,100 அப்படி வந்து நிற்கும். அப்போ 4வது மாதம் நீ பார்க்குறப்ப இன்னொரு 5,000 ரூபா போட்டிருப்ப, 3வது மாதம் ஒரு 5,000 ரூபா போட்டிருப்ப, 3 15, இன்னொரு ஒரு 1,000, இன்னொரு ஒரு 1,100, 2,200, அப்போ மொத்தம் 17,100 ரூபா இருக்கும். இந்த 17,100 ரூபாய்க்கு அடுத்து க்ரோத், இப்படி வட்டி வர வர அது கூட சேர்ந்து க்ரோ ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோத் ஆன மாதிரி, ஃபஸ்ட்டு 5 வருஷம் சுத்தம் க்ரோ ஆன மாதிரியே இருக்காது, நெகட்டிவாக கூட காட்டும். நீ மொத்தமாக 5 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப, அது 4,85,000 80,000 கூட காட்டும். பட் அடுத்து 10 வருஷம் பார்க்குறப்ப நீ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 8 லட்சமாக இருக்கும், உன்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சமோ 13 லட்சமோ இருக்கும் உன்னோட இதில் என்ன சொல்கிறது போர்ட்ஃபோலியோ. ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப டபுளுக்கு மேலே ஆகியிருக்கும். நீ இன்வெஸ்ட் பண்ண மொத்தம் 20 லட்சம் இன்வெஸ்ட் ஆகிருக்கு அந்த 20 வருஷத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 லட்சம். அதான் இப்ப சொல்ற இந்த விஷயம் வந்து நம்ம அப்பா காலத்துல இருந்த தங்க மாதிரி. ஆமா, அந்த விஷயம்தான் ஏன் நம்ம வயசாகும் போது நடக்காதான்றது நான் கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு கோல்டு ஏறின மாதிரி நாளைக்கு ஏறும் ஏறாமையும் போகலாம்.
நம்ம கோல்டு எமர்ஜென்சி டைமில் மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கோல்டு மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வைடாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேட்டில் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும், கிரைசிஸில் இது ஹெல்ப் பண்ணும். இது எல்லாம் பண்ணுறதுக்கான ரீசனே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். பிளைண்டாக இன்னைக்கு ப்ரெசண்ட்டை நீ சுத்தமாக கை விட்டுட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் நீ ஃப்யூச்சருக்கே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ரெசண்ட் வாழ்க்கை படுத்துரும். அப்புறம் நீ வழியே இப்ப நீ சொல்றதும் வந்து ஃபியூச்சருக்காக தானே. 5 வருஷத்துல வந்து எதுவும் இருக்காதுன்ட்ட, 20 வருஷத்துல பார்த்தோம்னா இவ்வளவு பெருசு இருக்கும்ல. ஆமாப்பா, நீ எல்லாத்தையும் உன்னோட இன்கம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேர் முடக்க போகிறதில்ல, பார்ப்பாட்டை பிரித்து வச்சுக்கணும் சொல்கிறேன், டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஒன் ஆஃப் தி பார்ட் இது. ஆமாம், ஷேரும் ஒன் ஆஃப் தி பார்ட் தான், கோல்டும் ஒன் ஆஃப் தி பார்ட் தான், கிரிப்டோ இதில் இருக்குது, பாண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, வேற என்ன இருக்குது, லேண்ட் ஒரு பக்கம். இப்போ 10 ரூபாய்க்கு கோல்டு வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி நீ வீடும் வாங்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹவுஸ் ஆனால் ஒட்டுக்கா 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்க இல்லாமல் மந்த்லி பேமெண்ட் பண்ணிட்டே வந்து கம்ப்ளீஷன் ஆகிறப்ப நீ உன் பேரை கரையமாகிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக அமௌண்ட் கட்ட முடியாதனால மந்த்லி இஎம்ஐ பேங்க்கு கட்டாமல் அவங்களுக்கு மந்த்லி அதை கட்டிகிட்டே வந்து கம்ப்ளீட் ஆகிறப்ப நீ அந்த வீடு எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த மாதிரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குது, மந்த்லி இவ்வளோ பே பண்ணிட்டே வந்தால் இத்தனை மாதம் கழிச்சு அந்த வீடு உனக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நீ மந்த்லி கட்டிட்டு வர அந்த வீடு உனக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ இது அசட், கண்ணுக்கு மாதிரி பார்க்குற அசட் உன் பேர் இருக்குது, நீ அதை ரெண்ட் கூட வாங்கிக்கலாம், இல்லை நீ அதில் இருந்துக்கலாம். நீ ரெண்ட்டு வாங்கினா அது உனக்கு அசட்டு, நீ இருந்தீங்கன்னா அது லயபிலிட்டி. கோல்டு அசட்டா லயபிலிட்டின்றது எமோஷனாக பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்க ஆசைப்பட்டா அது லயபிலிட்டி, அதை வச்சு அது வந்து பணம் உருவானா போதும் நினச்சி அது அசட்டு. பட் இந்த அசட்டை உன் செலவுக்காகவும் யூஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் அதை க்ரோவும் ஆக வைக்கணும். அப்போ தான் என்ன ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வரும்னு தெரியாது, பட் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். அதுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற கிரைசிஸ் கண்டிப்பாக வரும், ஏதோ கிரைசிஸ் வரும், பட் கண்டிப்பாக இதுதான் வரும் இப்படி தான் சொல்ல முடியாது. அதனால் அதை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒருவேளை ஃப்யூச்சர் 30 வருஷத்துக்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ ஒரு 30 வருஷம் கழிச்சா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ ஷேர் மார்க்கெட் இறங்கும். நீ அப்போ அதுவரை அந்த ப்ராஃபிட் வச்சு நீ கோல்டு வாங்கியிருப்ப, லேண்டு வாங்கியிருப்ப, அப்போ அது சப்போர்ட் பண்ணும். இதுதான் இந்த வேரியேஷன் தான் கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டு தற்காலிகத்தை ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோல்டு. இப்போ எனக்கு இப்போ பேசுனதை வச்சு என்ன புரியுது அப்படின்னா, ரெண்டாவது வந்து ஒரு கிரைசிஸ்ல காப்பாத்துறதுக்கு தான் லேண்ட் ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் உதவாதுப்பா, கோல்டு மட்டும்தான். ஆக்சுவலி லேண்டுமே வந்து கைமாற்றி விட்டோம்னா வரதானே போகுது, ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கோல்டு அளவுக்கு முக்கியமான பிரச்சனைனா சென்னையில இப்போ ஒரு முக்கியமான ஏரியால ஒரு ஒரு ஈசிஆரா ஐ அந்த ஏரியா பேரு ஈசிஆரும் ஒன் ஆஃப் தி. ஓகே, ஈஸியாக ஒரு ஏக்கர் ஒரு பிளாட் உன்ட்ட இருக்குப்பா, 5 கோடி ரூபா விலை, நீ இப்போ விற்கணும், உனக்கு எமர்ஜென்சி விற்கணும், 5 கோடியை கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தன் அவைலபிளாக இருக்கணும், அவனுக்கும் இடம் பிடிக்கணும், அவங்கிட்ட காசு இருக்கணும், அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் இருக்கணும், அந்த ஆளுக்கும் இடம் பிடிக்கணும், உடனே அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடியணும். இதுக்கு டைம் ஆகும். பட் கோல்டு இருக்கு, டக்குன்னு விற்று கேஷ் மாற்றிக்கலாம், அழகு வச்சு கேஷ் ஆக்கிக்கலாம், லிக்விடிட்டியும் வாங்க இதுக்கு பேரு. ஓகே, சோ அப்போ கோல்டு மட்டும் வச்சுக்கோங்க. கோல்டு அப்போ கோல்டு வந்து அதுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ எப்படி எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோமோ அது மாதிரி அது வந்து எமர்ஜென்சி ஒரு விஷயம், கிரைசிஸ் ஃபண்ட், அவ்வளோதான். அதை தவிர நம்ம காசை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, பல விஷயங்களை டைவர்சிஃபை பண்ணி வச்சுதான் ஆகணும். என்னென்ன இருக்கோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ, ஸ்விஸ் பேங்கோட அக்கௌண்ட்ல கூட பணத்தை போட்டு வைக்கணும். நமக்குன்னு ஒரு ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு
அதில் பணம் போட்டு வைக்கணும். பட் ஸ்விஸ்ஸோட மினிமம் பேலன்ஸ் வருஷம் ஆனுவல் ஃபீஸ் மட்டுமே 10,000 ரூபா கட்டணுமா வருஷம் வருஷம் ஃபீஸாகவே. ஏன் அப்படின்னா உலகத்தோட எந்த நாட்டோட பணம் வேல்யூ குறைஞ்சாலும் ஸ்விஸ்ஸோட வேல்யூ குறையாது. இன்னைக்கு நம்ம நாட்டோட 100 ரூபா 10 வருஷம் கழிச்சு 90 ரூபாயோ 80 ரூபாயோ தான் அதோட மதிப்பாக இருக்கும் அப்படின்னாலும், அதே டைம் லைனில் நீ ஸ்விஸ்ஸில் ஒரு 100 ரூபா போட்டு வச்சுன்னா அதோட வேல்யூ ஒரு 10 ரூபா அதிகமாகி 110 ரூபாயா இருக்குமா. அது எப்படி? ஏன்னா நீ வந்து 100 ரூபாய் கொடுத்து ஸ்விஸ் நாட்டோட காசை வாங்கி வைக்கிற. அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றதுனால நம்ம நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து நம்ம கரன்சி வீக் ஆனா கூட அந்த ஊர் காசை இன்வெஸ்ட் பண்ணி வச்சது ரிட்டர்ன் அந்த 110 ரூபாய்க்கு வாங்கல ஸ்விஸ் கரன்சி, அதை வித்துட்டு திருப்பி இந்தியன் ருப்பியை நீ மாத்துறப்போ 110 ரூபாய் கிடைச்சிருக்கும். அது நீ நம்ம ஊர் காசு அங்கே விற்கல, நம்ம ஊர் காசுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை அங்கே ஸ்விஸ் கரன்சியை மாற்றி வச்சுக்கிற. அந்த நாடு ஹெவன் கரன்சின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எந்த விதமான போரோ எந்த விதமான உலக சூழலையோ அந்த நாட்டோட கரன்சியை பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஹிஸ்ட்ரி அதுதான். ஏன் அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நாடு. அதை பற்றி இருக்கலாம். ஏன் அப்படி இருக்கலன்னா இருக்கு, அந்த அளவுக்கு அங்கே கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஸோ அதனால் அந்த நாட்டோட கரன்சி ரொம்ப ரொம்ப ரேராக தான் லைட்டாக தான் அடி வாங்கும். ஸோ மற்ற நாட்டு கரன்சிகளை விட டாலரை விட ஸ்விஸ் கரன்சி கொஞ்சம் பவர் அதிகம். அடேங்கப்பா, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு விஷயத்த பேசியே ஆகணுமே. பவர் அதிகம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக சொல்கிறேன், மற்ற எந்த ஆங்கிளும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக டாலரை விட டிப்ரிஷியேட் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் கரன்சி கொஞ்சம் கம்மியாக டிப்ரிஷியேட் ஆகும். நம்ம இந்திய ரூபாயை கொடுத்து டாலரை வாங்கிப்ப ஒரு 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 10 மாதத்துக்கு முன்னாடி உன்ட்ட 84 ரூபாய் கொடுத்து ஒரு டாலர் வாங்கியிருக்கலாம். ஒரு டாலர் நீ ஒரு 10 டாலர் வாங்கி வச்சிருக்கப்பா, 840 ரூபாய் கொடுத்து ஒரு 10 டாலர் நீ வாங்கி வச்சிருக்க. இன்னைக்கு ஒரு டாலர் விலை 89 ரூபா. நீ 10 டாலர் கொடுத்தனா உனக்கு 890 ரூபா கிடைக்கும். 50 ரூபா க்ரோ ஆகிருக்கு 10 மாசத்துல. ஸோ நம்ம நாட்டோட விலை டாலரை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ விலை டிஃப்ரென்ஸ் குறையுதோ டிப்ரிஷியேட் ஆகுதோ நமக்கு அவ்வளோ லாபம். நம்ம நாட்டில் 10 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு 1,00,000 மில்லியன் ஐ மீன் 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண வந்தானா இங்கே அது எவ்வளவு? இல்லை, இப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு எப்ப ஆபத்து வரும்னா, நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலா வந்துட்டோம்னா. இல்ல வரமாட்டோமா, இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து வரவிடாம பண்ணுவாங்களா? இல்லப்பா அப்படி இல்லப்பா. சைனாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மட்டுமே 3 ட்ரில்லியன், அதாவது அமெரிக்கா டாலர் மட்டும் 3 ட்ரில்லியன் அப்படின்ற வேல்யூக்கு வச்சிருக்காங்க. ஆனால் அவன் நாட்டோட கரன்சி ரொம்ப வேல்யூ கம்மியாக தான் வச்சிருக்கான். இந்த கரன்சி வேல்யூவை டிப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு எக்கானமியை வளர்த்துறதுக்கு உதவும். இது வந்து நிறைய மக்களுக்கு புரியறது இல்லை. சுதந்திர காலத்தில் வந்து அமெரிக்காவோட டாலரும் இந்தியாவோட 1 ரூபாய் ஈக்குவலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். சொல்லிக்கிறப்ப இது அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கு, பட் அது பண்ணுற மேஜிக் பெருசு. அதான் உன்னை சொல்ல வந்தேன். அமெரிக்காவில் வேலை செஞ்சு ஒருத்தனுக்கு ஒரு $1000 சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா அவன் ஊருக்கு அனுப்புகிறப்ப 10 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே அது 1000 அனுப்பிச்சான் அப்படின்னா 10 மாதத்துக்கு முன்னாடி 84,000 இருந்திருக்கும். இப்போ அது 89,000 மாறி இருக்கு. அவன் சம்பாரிச்சது $1000 தான், பட் இந்தியாவுக்கு வரப்போ அது 89,000 வந்து சேர்ந்துருக்கு. அப்போ என்ன ஆகுது? 5,000 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த 5,000 ரூபாயை இந்தியாவுக்குள்ள செலவு பண்ண போறாங்க இங்கே ஃபேமிலி. 120 பில்லியன் வருது ஃபாரின் ரெமிட்டன்ஸாக இந்தியாவுக்கு. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர பணம் மட்டும் 120 பில்லியன் வருது. ஸோ நம்ம டிப்ரிஷியேட் ஆகிறப்ப அந்த பணத்தோட மதிப்பு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கையில் கிடைக்கும். மக்களுக்கு பணம் அதிகமாக கிடைச்சுன்னா அதிகமாக செலவு பண்ணுவாங்க, அது ஜிடிபியில் வரும், அப்போ தான் நாடு க்ரோ ஆகும். ஸோ டாப்பிக்கோட டைட்டிலோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா கோல்டு முக்கியம்.
கிரைசிஸில் கோல்டு தான் காப்பாற்றும். ஆனால் கிரைசிஸ் வரத்துக்கு முன்னாடியோ கிரைசிஸுக்கு அப்புறமோ கோல்டுக்கான தேவை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன தேவைப்படுது, வளர்கிறதுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் இருக்கணும். போருக்கு போகிறப்ப கத்தி முக்கியம், ஆனால் கேடை முக்கியம்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே அதுக்கான ரோலை ப்ளே பண்ணுது. பாதுகாப்பு தேவைப்படுறப்ப கேடயமும், தாக்கணும் அப்படின்ற நேரத்துக்கு கத்தி வாளும் இருந்தால் தான் அந்த பேட்டில் சர்வை பண்ணிட்டு வெளியே வந்து ஜெயிச்சு வாழ முடியும். ஓகே. ஸோ சர்வே போர்க்களத்தை சர்வை பண்ணுறதும் முக்கியம், போர் முடிஞ்சு வாழ்றதும் முக்கியம். போர் முடிஞ்சிட்டும் கத்தியும் கேடயத்தையும் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா பைத்தியன்றுவாங்க. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். போர்க்களத்தில் கேடயமும் வாளும் முக்கியம். வாழை உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா டீசெண்டாக சட்டை பேண்டை போட்டு ஒரு பட்டையோ கொட்டையோ போட்டுட்டு 4 மக்களாக கலந்து வாழ்கிறதுக்கான நல்ல சூழல் இருக்கணும், அதுக்கேற்ற பொருளாதாரம் இருக்கணும். ஓகே, பிரச்சனையில வீரமும் வாழ்றதுக்கு செல்வமும் இருக்கணும். அதுதான் இன்றைய வீடியோவோட கன்க்ளூஷன். ஸோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவ்வளோதான். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.